அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹல் அலீம் நுசல்லி வ நுசல்லிம் அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. பெருமானாருக்கு பிரியமானவர்கள் யார் என்கின்ற தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி சஹாபிகளை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்பதை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். கடந்த தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால், மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பின்னால் ஹுனைன் என்பதாக ஒரு யுத்தம் நடக்கின்றது. அந்த யுத்தத்தில் நடந்த படிப்பினை மிக்க ஒரு செய்தியை நாம் கடந்த தொடரிலே பார்த்தோம். அப்ப அந்த ஹுனைன் போர்க்களம் அல்லாஹ் ஒரு சோதனைக்கு பின்னால் முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றியை அல்லாஹ் கொடுக்கிறான். அப்ப அந்த போர்க்களத்துல ஏராளமான கனிமத் பொருட்கள், ஆடு மாடு ஒட்டகம் போன்ற போர்க்களத்திலே எதிரிகளிடமிருந்து பெறப்பட்ட கனிமத் பொருட்கள் நிறைய இருக்கு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனிமத் பொருட்கள்ல ஒரு பெரும் பங்கு என்ன செய்யறாங்கனாக்கா, முஹாஜிரின்கள் ஹிஜ்ரத் செய்த அந்த சஹாபிகளுக்கு கொடுக்குறாங்க. அதுல இன்னொரு பங்கு என்ன செய்யறாங்கனாக்கா, புதியதாக ஃபத்ஹ் மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்ற அந்த சஹாபிகளுக்கு கொடுக்குறாங்க. இன்னும் சில அரபு கோத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ப இது அன்சாரி சஹாபிகளுக்கு மத்தியில ஒரு பேசும் பொருளாக மாறிவிட்டது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்து பொருள்ல இருந்து அன்சாரிகளுக்கு எதுவுமே தரலையே, குறைஷிகளுக்கே எல்லாமே கொடுத்துட்டாங்களே, ஏன் நம்ம மீது ரசூலுல்லாஹ் ஏதாவது கோவமா அப்படின்ட்டு ஒரு பேச்சு அன்சாரி சஹாபிகளுக்கு மத்தியில பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப கனிமத்து பொருளை அதை முழுமையாக பங்கு வைப்பதற்கு, யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுன்றது முடிவெடுப்பதற்கு பெருமானாருக்கு முழு உரிமையும் தகுதியும் இருக்கு. ஆனா சில சின்ன இளம் சஹாபிகள் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த செய்திய சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. யா ரசூலல்லாஹ், இதை போல அன்சாரிகளுக்கு மத்தியில ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்க கனிமத்து பொருளை பங்கு வச்ச விஷயத்துல அன்சாரிகளுக்கு நீங்க எதுவுமே சரியா தரலையா, நீங்க எல்லாமே குறைஷிகளுக்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னு மாதிரி ஒரு பேச்சு ஓடுது அப்படின்னாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஃபைனா அன்த மின் ஸாலிக யா சஅத், சஅதே நீங்க எந்த பக்கம் இருக்கீங்கன்னு கேட்கறாங்க ரசூலுல்லாஹ். உடனே சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் மான இல்லா இம்ரவும் மின் கோமி, என்னத்தான் நான் இருந்தாலும் என் கூட்டத்துல ஒருத்தவன் தானே அப்படின்றாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, ஃபஜ்மஅலி கௌமக ஃபீ ஹாதிஹில் ஹதீரா, அப்படின்னா இந்த கூடாரத்துல அன்சாரிகள் எல்லாரையும் நீங்க கூட்டு வாங்கன்றாங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு அன்சாரி சஹாபிகளை எல்லாரையும் கூட்டு வராங்க. எல்லாம் முக்கியமான ஆளுங்க வந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹமிதல்லாஹு வ அஸ்னா அலைஹி, அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு உரைய ஆரம்பிக்கிறாங்க. யா மாஷரல் அன்சார், அன்சாரிகளே, மா காலத்துன் பலகத்னி அன்கும், நீங்க சில விஷயங்கள் பேசினாதான் என்னுடைய காதுக்கு அந்த செய்தி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கிறாங்க. அலம் ஆதீக்கும் லுலாலன் ஃபஹதாக்குமுல்லாஹ், நீங்க வழிகேட்டுல இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை என்னை கொண்டு நேர்வழிப்படுத்தினான். நீங்க ஏழைகளாக வறுமையில் இருந்தீர்கள், அல்லாஹ் என்னை கொண்டு உங்களை செல்வந்தர்களாக பணக்காரர்களாக அல்லாஹ் ஆக்கினான். நீங்கள் எதிரிகளாக சண்டையிட்டு கொண்டிருந்தீர்கள், ஒற்றுமை இல்லாமல் அல்லாஹ் என்னை கொண்டு உங்களுடைய உள்ளங்களை எல்லாம் அல்லாஹ் இணைத்தான் என்று சொன்ன பிறகு அன்சாரிகள், யா ரசூலுல்லாஹ் நீங்கள் சொல்வது அனைத்தும் உண்மை யா ரசூலுல்லாஹ், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்றாங்க. அப்படின்னு சொன்ன பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அலா துஹிப்பூனனி யா மாஷரல் அன்சார், அன்சாரிகளே அப்ப நீங்க என்ன நேசிக்கலையான்னு கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ சஹாபிகளுடைய உள்ளம் எப்படி இருக்கும், பெருமானார்னா உயிரையே கொடுக்கணும் அப்படின்றவங்க, இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தவங்களை பார்த்து நீங்க என்ன நேசிக்கலையா அப்படின்னு கேட்டா அந்த வார்த்தை சஹாபிகளுக்கு மத்தியில் அப்படியே ரொம்ப உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் பொய்ப்படுத்தப்பட்டவனாக ஆத்தைனா முகத்தபன் ஃபஸதகனாக, நான் பொய்ப்படுத்தப்பட்டவனாக மக்காவில் இருந்து வந்தேன், நீங்க என்ன உண்மைப்படுத்தினீர்கள். வ மஹதூலன் ஃபநஸர்னாக வ தரீதன் ஃபஆவைனாக வ ஆயிலன் ஃபஆஸைனாக, அதே போல எந்த உதவியும் இல்லாமல் நிராயுதபாணிகளாக வந்தோம், நீங்கள் உதவி செய்தீர்கள். அதே போல எங்களை அரவணைத்து கொண்டீர்கள், எங்கள் எல்லாரையும் மக்கத்து சாவிகளையும் முஹாஜிரின்கள் எல்லாரையும் அரவணைத்து அவர்களுக்கு உதவி செய்து அடைக்கலம் கொடுத்தீர்கள் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது துனியாவிலே உள்ள அந்த விஷயத்திற்காக இப்படி பேசிட்டீங்களே சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை,
அவங்களாம் அஃபல்லா தர்லவுன யா மாஷர் அல் அன்சார் ஐ எதஹபன் நாசு பிஷாத்தின் வ பஈர், மக்கள்லாம் ஒட்டகத்தை கூட்டு போயிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க, ஆடை எடுத்துட்டு போயிட்டாங்கன்றதுக்காக நீங்க பேசுறீங்களே, நீங்க பொருந்தி கொள்ள மாட்டீர்களா? வதர்ஜூன பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரிஹாலிக்கும், அவங்களாம் ஆடை எடுத்துட்டு போனாங்க, மாடை எடுத்துட்டு போனாங்க, ஆனா நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு முஹம்மது ரசூலுல்லாவை எடுத்து செல்கிறீர்களே, நீங்கள் சந்தோஷப்பட மாட்டீர்களா, புரிந்து கொள்ள மாட்டீர்களான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, ஃபவல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, எவனிடம் கைவசம் இது முஹம்மதுடைய உயிர் இருக்கிறது அவன் மீன் சத்தியமாக நான் சொல்கிறேன், லவ்லல் ஹிஜ்ரத்து லகுந்து இம்ரான் பினல் அன்சார், ஹிஜ்ரத் மட்டும் இல்லை என்றால் நான் அன்சாரிகளிலிருந்து ஒருவனாக நான் ஆகியிருப்பேன் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அன்சாரி சஹாபிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காங்க பாருங்க. அதே போல வலவு சலக்கன்னாசு ஷிஅபன் வசலக்கத்தில் அன்சாரு ஷிஅபன், மக்கள் எல்லாம் ஒரு ஓடையிலே ஒரு பாதையிலே நடந்து செல்கிறார்கள், வசலக்கத்தில் அன்சாரு ஷிஅபன், அன்சாரிகள் எல்லாம் ஒரு பக்கம் சென்றால், லசலகுது ஷிஅபல் அன்சார், நான் அன்சாரி சஹாபிகள் செல்லக்கூடிய நடக்கக்கூடிய அந்த பாதையிலே ஒருவனாக நான் செல்வேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு பெருமானார் செய்த துவா, அல்லாஹும்ம அர்ஹமில் அன்சார் வ அப்னா அல் அன்சார் வ அப்னா அப்னாஇல் அன்சார், யா அல்லாஹ் அன்சாரிகளுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக, அன்சாரிகளுடைய பிள்ளைகளுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக, வ அப்னா அப்னாஇல் அன்சார், அன்சாரிகளுடைய பிள்ளைகளுக்கு 3 தலைமுறைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள். துவா செய்த உடனே சபகல் கௌம், எல்லாம் தாடி நினையும் அளவுக்கு சஹாபிகள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களை முழுமையாக நாங்கள் பொருந்தி கொண்டோம் என்பதாக தேம்பி தேம்பி அழுது கொண்டு சொல்கிறார்கள். அன்பு குறித்தானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி சஹாபிகளின் மீது வைத்திருந்த அந்த அளப்பெரும் பிரியம் நமக்கு விளங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா சொன்னாங்க, அன்சாரிகளே, நான் அவர்களுக்கு அதிகமாக எடுத்து கொடுத்ததற்கு காரணம் முஹாஜிரின்கள் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வருகின்ற பொழுது எல்லா செல்வ செழிப்பையும் சொந்த வீடு மண் எல்லாத்தையும் விட்டு எனக்காக வந்தார்கள், அல்லாஹ் ரசூலுக்காக வந்தார்கள், அதனால அவங்களுக்கு ஆர்வப்படுத்தும் விதமாக ஒரு ஆறுதலுக்காக நான் அவர்களுக்கு கொடுத்தேன். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அவர்கள் இஸ்லாத்தின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட வேண்டும், ஒரு நல்ல நல்ல அபிப்பிராயம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு நான் கனிமத்து பொருளை கொடுத்தேன். அவர்கள் எல்லாம் ஒட்டகத்தோடு ஆடோடு செல்லட்டும், நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாவோடு செல்லுங்கன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகள் மீது எந்த அளவுக்கு உச்சகட்ட முஹப்பத்தை வைத்திருந்தார்கள் என்பது இந்த இடத்திலே நமக்கு விளங்குகிறது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட அன்சாரிகளை நேசிக்கக்கூடிய நபர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வுக்கு பின்னால் சஹாபிகளுடைய நிலை, அந்த நிகழ்வுக்கு பின்னால் முஹாஜிரீன்கள் அன்சாரி சஹாபிகளை பார்க்கின்ற பொழுது நடந்த ஒரு நிகழ்வு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதோடு இந்த தொடர் நிறைவு பெறும். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியமான உணவு இடங்கள் என்ற தொடர்ச்சியாக பெருமானாருடைய பிடித்த விஷயங்களை படிக்கக்கூடிய கேட்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்க அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.